ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நீங்களுமே ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பித்த மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இது லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அளவு ப்ளவுஸில் வந்து எனக்கு வந்து நீளமான கை இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த் வந்து இருக்குமோ, அதாவது எவ்வளோ லென்த் வந்து வைக்க முடியுமோ அந்த லென்த் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து கையில் லைனிங்கில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த கையில் இருக்க அளவு ப்ளவுஸில் அந்த மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து கட்டிங் டேபிள் கிடையாது. நான் வந்து ஒரு கட்டில் வச்சு தான் வந்து வீடியோ எடுத்து கட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியாதுங்கிறதுக்காக தான் மிஷின் கிட்ட வச்சு நான் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கையை கட் பண்ணுறதுக்கு நான் நாலாக வந்து துணியை மடித்து போட்டிருக்கேன். ஒரு இன்ச் மட்டும்தான் நான் வந்து இடம் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் அடித்து திருப்ப தான் போகிறேன். நான் வந்து எம்மிங் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கை வந்து நீளமாக இருக்குது, துணி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அதுக்கு தக்கனதான் நான் வந்து 1 இன்ச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை அடித்து திருப்பதுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறமா கையில் வந்து மேலே ஷோல்டர்கிட்ட எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிடுதேன். அதே மாதிரி அந்த கை வந்து ஆம்கோல் சைடு வந்து எந்த இடத்துல தையல் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து முன்னாடி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 லைனையும் வந்து நம்ம வந்து வளைவாக வந்து மார்க் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரில. நல்லா கரெக்டாக வந்து வளைவாக மார்க் பண்ணிங்கன்னா இதான் வந்து கையோட பர்ஃபெக்ட் அளவாக இருக்கும். இப்படி தான் வந்து கையை வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையை வந்து வெட்ட போகிறோம். கையை வெட்டி ஃபஸ்ட்டு எடுத்துடுறது. நான் எப்போவுமே வந்து கையை தான் ஃபஸ்ட்டு வெட்டி எடுப்பேன். அதனால் கையை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து துணியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அளவு ப்ளவுஸ் கையில் இருக்குன்னா தைரியமாக வந்து நீங்கள் வெட்ட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி அந்த 2ஆக மடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அளவு ப்ளவுஸை மேலே வச்சு நமக்கு வந்து ஆம்கோல் சைடு அந்த 3 தையல் நம்ம சைடில் போடுவோம்ல, அந்த தையலுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து நம்ம ப்ராப்பராக பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல 3 தையல் போடணும், அதுக்கு இடம் வேணும். அதுக்கு வந்து நமக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணவே போகிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 இன்ச் வந்து பின்னாடி மடித்து அடிக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து முதுகில் வந்து பின்னாடி வந்து கடைசி எண்டில் வந்து 2 இன்ச் வந்து மடித்து அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி அதை வந்து நேராக போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம உயரம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நல்லா இழுத்து அளங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங்காக இருந்தாலும் சரி, கரெக்டாக அளக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல இழுத்து அளந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தெரியும். ஏன்னா சில இடத்துல சுருங்கி இருக்கும், அதனால தான் இழுத்து அளக்க சொல்கிறேன். இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. நான் 15 மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2ஆவது உங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டேன். 2 இன்ச் வந்து மடிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது போக 15 இன்ச் வந்து உயரம், அதையும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் அதை வந்து 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம். இந்த கிளாத் எல்லாத்தையுமே எடுத்து மடிக்கும்போது அளவு எந்த இடத்துலையாவது மாறி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு துணி மேலேயும் ஒரு துணி கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது தப்பாக தான் வரும். அதனால் நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரு வரும். அதனால் நீங்கள் முதல்ல வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து துணியை வந்து சுருங்கி இருக்குது அப்படின்னா நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கழுத்து வந்து நான் 2.5 இன்ச் வந்து வைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டானவங்க தான், அதனால் 2.5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வைங்க. நான் அதுக்கப்புறமா ஷோல்ட்ரு வந்து எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. நான் 3.5 இன்ச் வந்து ஷோல்ட்ரு வைக்கிறேன். ஏன் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து தையலுக்கு இடம் வேணும். ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நான் எம்மிங் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம மடித்து அதுக்கப்புறம் அடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பக்கம் வந்து கை ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். அதுக்காக தான் நான் அப்படி வந்து விட்டுருக்கேன். நீங்கள் வந்து 1/2 இன்ச் விட்டால் போதும் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் விட்டுக்கோங்க, தப்பு இல்லை. நான் வந்து எப்போவுமே 1 இன்ச் தான் விடுவேன். அதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ஆம்கோல் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு வந்து 6 இன்ச் இருக்குது. உங்களுக்கு வந்து எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து
மார்க் பண்ணுங்கள். உள் பக்கமாக வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி அதை வந்து வளைவாக போட்டுக்கிறேன். இப்படி தான் வந்து ஆம்கோல் வந்து வரையணும். நீங்கள் அளவு ப்ளவுஸில் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஆம்கோல் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த ப்ளவுஸில் ஏற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஃப்ரண்ட் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு 6 இன்ச் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு 5.5 இன்ச் வச்சு வைக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்கன்னா அதையுமே நம்ம வெட்டும்போது கவனமாக பார்த்து வெட்டணும். ஏன்னா வெட்டினதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து வெட்டும்போதே அவங்க எதுவும் குறைக்க சொல்லியிருக்காங்களா இல்லை கூட்ட சொல்லியிருக்காங்களா அதை வந்து பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி பக்கம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் அந்த பட்டிக்கு மேலே இருக்கிற இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். கரெக்டாக வந்து 4.5 இன்ச் இருக்குது. நான் வந்து 5.5 இன்ச் வைப்பேன். 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதே மாதிரி மேலே வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம வந்து அடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதனால் நான் 1 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதில் வந்து ப்ளவுஸில் வந்து அந்த இடத்த வந்து நான் அந்த லாஸ்ட் இடத்த வந்து மடக்கி விட்ருக்காங்க. அது வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்குது. அந்த இடத்த வந்து நான் 1 இன்ச்சை அளந்துட்டு அதையுமே எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து தையல் போட்டதுக்கு இடமும் சேர்த்து வந்து விட்டுட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மடித்து அடிக்கலை அப்படின்னா அந்த எண்டு டு எண்டு வரைக்கும், அதாவது ஷோல்டர்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு 3வது, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 3வது பாயிண்ட்டு அந்த நம்ம ஆம்கோல் சைடில் வந்து அதுவுமே நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பேன் எப்போவுமே. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கை ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதனால் எனக்கு 5.5 இன்ச் இருக்குது. நான் வந்து 6.5 இன்ச் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சில், அதாவது 1/2 இன்ச்லேயே வந்து 1/4 இன்ச்சு நான் பிரித்து வந்து அடிச்சுக்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 1 இன்ச் வரைக்கும் விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போகும், 1/2 இன்ச்சு வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். அப்போ கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து 1/4 இன்ச் பிடிக்க மாட்டாங்க, 1/2 இன்ச் பிடிப்பாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணுறேன். நான் கட் பண்ணும்போதும் சரி, நான் தைக்கும் போதும் சரி, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து செக் பண்ணி எடுத்துருவேன். அப்போ வந்து நமக்கு தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து நான் வரைஞ்சதை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே தான் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்கை கட் பண்ணிட்டு ஆம்கோல் பக்கம் வந்து நான் திருப்பி வச்சு கட் பண்ணுறேன், எனக்கு இடம் இல்லைனால. நீங்கள் வந்து துணியை மாற்றாதீங்க, நீங்கள் வந்து திரும்பி போய் கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சர்வீஸ் ஆகிட்டு அதனால் நான் திருப்பும்போது துணியை வந்து எப்படி திருப்பணும் அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து அந்த இடம் வந்து மடிப்பு மாறாமல் திருப்பிடுவேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல போய் நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். பேக் நெக் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து முன்னாடியே வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தச்சு அடித்து திருப்பும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு வந்து மேலாவே, இப்போ 6 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 5.5 இன்ச்சு வைங்க போதும். நான் வந்து அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலேயே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து கையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து இந்த 2 ஷோல்டரை வந்து தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். பேக்கும் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக. ஏன்னா நம்ம வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம கொக்கி பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு கரை பகுதி கிடச்சிது, அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கட் பண்ண எல்லா பீஸையுமே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு வெட்ட போகிறோம். எதுக்கு வந்து நான் இந்த தடவை வந்து கை வெட்டாமல் உடம்பு வந்து வெட்டுறேன், பேக்கு ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு வெட்டுறேன் அப்படின்னா அவங்க வந்து கை வந்து துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கை வச்சா போதும். மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத் இருந்தால் அந்த நீளம் வைங்க, இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உடம்புக்கு, அதாவது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இடம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம வெட்ட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் பேக்கு தான் வந்து அளந்து வச்சுருக்கேன். பேக் தான் வெட்டவும் போகிறேன். மற்ற டைம் வந்து நமக்கு கை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் கை வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து உடம்பெல்லாம் வெட்டுவேன். இப்போ வந்து நான் பேக் சைடு வந்து வெட்டி எடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து வெட்டணும். எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டு வெட்டும்போது அந்த ஆம்கோல் சைடில் நம்ம வளைவாக வெட்டியிருக்கோம்ல அந்த இடத்துல இடம் இருக்குது அப்படின்னா அந்த பக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பட்டி கிடைக்கும். அதனால தான் அப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டு வெட்டதுக்கு அந்த ஆம்கோல் சைடில் வச்சு திருப்பி வந்து நான் வெட்டுறேன். இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மார்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல வச்சு வெட்டிட்டேன் அப்படின்னா கீழே இருக்க பகுதி வந்து நமக்கு பட்டிக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இப்படி வெட்டியிருக்கேன்.
மெயின் கிளாத் வந்து வெட்டும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லைனிங் தான் வந்து கரெக்டான சைஸு, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தைக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் லைனிங்கை வந்து கரெக்டாக வெட்டிடுங்க. மெயின் பீஸை வந்து கொஞ்சம் கேப் விட்டு வெட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தைக்கும்போது அந்த சைடில் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பட்டிக்காக அந்த துணியை எடுத்திருக்கேன். பட்டி வந்து நம்ம வந்து ஏன் வெட்டலை அப்படின்னா லைனிங்கில் என்கிட்ட இல்லை, ஏன்னா ஹைட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு கைக்கு, அதனால் லைனிங்கில் துணி இல்லை, அதனால் நான் வந்து மெயின் பீஸில் வெட்டி எடுத்துக்கிறேன். இதுவுமே நான் 1 இன்ச் வந்து எல்லாமே 3 சைடுமே அளப்பேன். 3 சைட்லேயுமே நான் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 4 இன்ச் இருந்துச்சு, 5 வச்சேன். ரெண்டாவது வந்து 3.5 இருந்துச்சு, 4.5 வச்சேன். இப்படி வந்து ஒவ்வொரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அந்த டாட் எல்லாத்தையுமே வந்து நேராக வச்சு வெட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு பட்டி ரெடி ஆகிட்டு, கை வந்து அவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிளாத்துக்கு தக்கன நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் வைக்க முடியும், அதனால் அந்த கிளாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எனக்கு ஒரு 2 இன்ச்சு கிட்ட வந்து கம்மியாக இருக்குது, நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்படி தான் வந்து கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தப்புமே வராது. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாமே இருக்காங்கிறதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கலாம், சைடில் எதுவும் விழுந்திருக்கலாம், அதனால் நீங்கள் வந்து எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எல்லாத்தையும் ப்ளவுஸில் வச்சு அதாவது அளவு ப்ளவுஸில் வச்சு கட்டி வச்சுருங்க. ஏன்னா எந்த பீஸும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் இப்படி தான் வந்து நான் கட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களுமே இப்படி தான் வந்து கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.